வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப சுஜித். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அருமையான வடகறி செய்ய போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான வடகறி செய்கிறது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாக்கா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி 150 கிராமு, கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் 100 கிராமு, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, பிரிஞ்சி இலை ஒரு 2, சின்ன சின்ன துண்டு பட்டை துண்டு ஒரு 3 துண்டு, கிராம்பு 3, பச்சை மிளகா 2, சோம்பு சிறிதளவு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒன்றும் பாதியமாக துருன்னு இருக்கணும். தண்ணியே சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும். வாங்க இப்போ இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மேலே இட்லி தட்டு ஒன்று வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை இது மாதிரி இட்லி குழியில் இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ தட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ அது வெந்துட்டே இருக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு, பட்டை இதை சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். நமக்கு இன்னொரு அடுப்பில் கடலைப்பருப்பை அரைச்சி அதை வேக வச்சுருக்கோம். அது வெந்துகிட்டே இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம இப்போ இந்த மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாக்கா போதும் நமக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுமாரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தக்காளியில் பாதி பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பக்கத்து அடுப்பில் கடலைப்பருப்பு அரைச்சி வேக வச்சுருந்தோம்ல, அது இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சு.
இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி வச்சுருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கிளறி விடுங்க. ஒரு அரை நிமிஷத்துக்கு கிளறுங்க. இதனுடைய பச்சை வாசனை போட்டோம். இப்போ நமக்கு மசாலானுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிடுங்க. கிளறிட்டு இப்போ நம்ம 1 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்த தண்ணி தான் இது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வைங்க. இப்போ நமக்கு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ப்ரெஷர் போயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கரில் அந்த ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு கிளறிடுங்க. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துக்குங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்ததுனாக்கா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி இப்போ அதில் தூவிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த டைமில் கொஞ்சமாக தனி மிளகாத்தூளை சேர்த்து ஒரு 2 கொதி வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் கொதிச்சிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். இப்போ நமக்கு அருமையான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.